ஓம் மகாகணாதிபதயே நமோ நமः. கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்வஜம்புபலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம். அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து நடராஜ ஆச்சாரியாகிய அடியேன் பல ஜோதிட கருத்துக்கள், சில ஆன்மீக சிந்தனைகள் அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். அதற்கு உங்களிடத்திலிருந்து நல்லதொரு ஊக்கத்தையும், மேன்மேலும் இந்த ஜோதிட விளக்கங்கள் நீங்கள் வெளியிட வேண்டும் என்ற ஒரு நல்லதொரு அபிப்பிராயத்தையும் எனக்கு அளித்து வருகின்ற அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. சமீப காலமாக நான் வெளியிட்டிருக்கின்ற பதிவுகள், அதாவது சனி வக்ரகதி, இது மிகவும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. எல்லோரும் என்னுடைய பதிவுகளை பார்த்து நன்றாக புரிந்து கொள்கிறார்கள். அதன்படி இதில் இருக்கின்ற உண்மை தன்மையை அவர்கள் உணர்ந்து எனக்கு இது போன்ற பதிவுகள் நீங்கள் வெளியிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் என்னிடம் தொடர்பு கொண்டு, இதை விட்டுவிடாதீர்கள், மேன்மேலும் இந்த வக்ரகதியினுடைய பதிவு 12 ராசிகளுக்கும் நீங்கள் வெளியிட வேண்டும் என்ற ஒரு அபிப்பிராயத்திலே எனக்கு தொடர்பு கொண்டு ஊக்கம் தருகிறார்கள். அந்த வகையில் நான் மேஷம் முதல் சிம்மம் வரை இந்த சனியின் வக்ரகதியை பற்றி பதிவுகள் வெளியிட்டு இருந்தேன். அந்த வகையில் இப்போது கன்னி ராசிக்கு இந்த சனியின் வக்ரகதி எவ்வாறு உள்ளது? பொதுவாக கன்னி ராசி என்றாலே சற்று பிரச்சனைக்குரிய வகையிலே தான் அவர்களது வாழ்க்கை இருக்கிறது. ஏனென்றால் கன்னி ராசியினுடைய 7ஆம் இடம் குரு ஸ்தானம், அதாவது மீனம். 7ஆம் இடம் குரு ஸ்தானம், மீன ராசி. அந்த 7ஆம் இடம் என்பது தானே கலத்திரஸ்தானம். அந்த கலத்திர ஸ்தானாதிபதி யார் என்றால் அவர் தானே குரு. ஆனால் அந்த குரு வலுப்பெற்றார் என்றால் கன்னி ராசிக்காரர்கள் நிச்சயமாக சிரமப்படுவார்கள். ஆக குரு கன்னி ராசிக்கு 7க்குடையவர் அவர், அப்படி இப்படின்னு நம்ம குருவை பற்றி கொஞ்சம் பெருமையாக சொல்லிக்கலாம். ஆனால் அது மற்ற ராசிகளினுடைய நிலவரம் வேறு, கன்னி ராசியினுடைய நிலவரம் வேறு. கன்னி ராசிக்கு இவர் கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாதகாதிபதியாகவும் வருகிறார். ஆகையால் குரு இப்படிப்பட்ட ஒரு தோஷங்கத்தையும் ஆதிபத்தியத்தையும், அதாவது பாதகாதிபதியும் கொண்டவர்தான் கலத்திரஸ்தானாதிபதியாக இருக்கின்றபடியினால் அவர் கண்டிப்பாக நல்ல மனைவி, நல்ல கணவன் அமைவதிலே சிக்கலை கொடுத்து இல்வாழ்க்கையை சற்று மேலும் சிக்கலாக்கி வேடிக்கை பார்க்கிறார். ஆக கன்னி ராசிக்காரர்கள் சற்று சிரமமான வாழ்க்கை, திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, இல்லை என்றால் எதிலுமே ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு வாழ்க்கையைத்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது நான் அனுபவத்தில் கண்ட உண்மை. சரி, கன்னி ராசிக்கு இப்போது சனியினுடைய வக்ரகதி
எப்படி அமைகிறது என்று பார்க்கின்ற போது, அவர் ராசிக்கு, கன்னி ராசிக்கு 5க்கும் 6க்கும் உடையவர். சனி 5க்கும் 6க்கும் உடையவர். இப்போது 6லே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார். ஆட்சி பலம் பெற்ற அந்த கும்பராசியிலே ஆட்சி பலம் பெற்ற சனி சூரியனுடைய சஞ்சாரத்தினால் வக்ரகதியை பெறுகிறார். இப்போது வக்ரகதி சனிக்கு ஆரம்பித்து விட்டது. ஆனி மாதம், அது ஐப்பசி மாதம் வரை இருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 5 மாத காலம் இந்த சனிக்கு வக்ரகதியில் சஞ்சாரம். ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் என்றாலும் கூட, சனி வக்ரகதி பெற்றாலே பிரச்சனை தான். அந்த சனி கன்னியின் 6ஆம் இடத்தில், அதாவது ருண ரோக சத்ரு ஸ்தானத்தை அவர் கொண்டவர். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து விலகி ருணரோக சத்ரு ஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று கன்னி ராசிக்கு சற்று தொல்லையைத்தான் தருகிறார். அங்கே 6ல் இருக்கின்ற அந்த சனி மேஷ ராசியை பார்க்கிறார். அது கன்னி ராசிக்கு 8ஆம் இடம். அந்த மேஷத்திலே தற்போது செவ்வாய் இருக்கிறார். செவ்வாயை சனி பார்க்கிறார். ஆக செவ்வாய் 3க்கும் 8க்கும் உடையவர். கன்னி ராசிக்கு கெட்டவர். அவரை சனி பார்க்கிறார். இன்னும் கெடுதல். செவ்வாய் கெட்டவர். இந்த சனியின் பார்வையில் இருப்பதினால் அந்த கெடுபலன் சற்று குறையத்தான் செய்கிறது. அது உண்மைதான். 6ல் இருந்து கொண்டு 8ஆம் பார்வையாக மேஷத்தை பார்த்து அந்த 8ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்ற செவ்வாயையும் பார்க்கின்றார் சனி. வக்ரகதியிலும் சஞ்சாரம் செய்கிறார். எப்படி இருக்கு பாருங்க. அப்போ இந்த செவ்வாய் சனி பார்வையில் இருப்பதனால் பிரச்சனை. அதே நேரத்திலே இந்த ஆனி மாதம் சூரியன் கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கிறார். அவர் புதன் அவரை விட்டு வந்துவிட்டார். அவர் கடகத்தில் வந்துவிட்டார். சுக்கிரன் 8ஆம் தேதி கடகத்துக்கு வருகிறார். இன்றைக்கு என்று நினைத்து கொள்ளுங்கள். சுக்கிரனும் புதனும் கடகராசியிலே அமர்ந்து கொண்டு வருவது மிக மிக நல்லது. எப்படி? கன்னி ராசிக்கு அது 11ஆம் இடம் கடகம். 11ஆம் இடத்திலே 10க்குடையவர் வருகிறார். ராசியாதிபதியான புதனும் அந்த 10க்குடையவரான புதனும் 11ல் இருப்பதினால் நல்லது. 11ல் நன்மையை செய்கிறார் புதன். அதே நேரத்தில் 9க்குடையவரும் 2ஆம் இடத்துக்கு அதிபதியுமான சுக்கிரனும் 11ல் வருகிறார். நல்லது. அப்போது சனியினுடைய வக்ரகதி இவர்களுடைய 11ஆம் இடத்து வருகையால் சற்று குறையும். அவர் கொஞ்சம் என்னதான் கஷ்டத்தை அப்படி இப்படி கொடுத்தா கூட, நான் இருக்கிறேன், உனக்கு அதுக்கு ஒரு வழி காட்டுறேன் அப்படின்னு புதனும், அதாவது 9க்கும் 10க்கும் உடையவர், தர்ம கர்ம யோகத்தை கொடுக்கக்கூடிய 2 பேருமே 11ல் அமர்ந்து விடுகிறார்கள். இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இந்த வக்ரகதியில் கன்னி ராசிக்காரர்களுக்கு சற்று பிரச்சனைகளை தீரும் அல்லது அதை தீர்க்கக்கூடிய வழி பிறக்கும். அதனால் அவர்கள் சற்று சிரமத்தில் இருந்து விடுபட வாய்ப்புண்டு. ஆனால் இந்த செவ்வாயும் 12ஆம் தேதி இந்த மாதம் ஜூலை 12லே அவர் குருவோடு சேருவார். அதாவது மேஷத்திலிருந்து
சனியினுடைய பார்வையிலிருந்து விடுபட்டு சுக்கிரன் வீட்டிலே குருவோடு சேர்க்கிறார் செவ்வாய். இது எங்கே நடக்குது? 9ஆம் இடத்தில். இந்த கன்னி ராசிக்கு 7க்குடையவரும் 9ஆம் இடத்திலே, இந்த கன்னி ராசிக்கு 8ஆம் இடத்திலே அமர்ந்திருந்த செவ்வாய் 9ஆம் இடத்திலே, அங்கே குரு மங்கள யோகம் 9ஆம் இடத்திலே பாக்கியஸ்தானத்திலே உருவாகிறது. அந்த பாக்கியாதிபதியான சுக்கிரன் 11 கடகத்திலே. ஆக இந்த அமைப்பிலே கிரகங்கள் இருக்கின்ற வரையில் இந்த சனியினுடைய வக்ரகதி கன்னி ராசிக்காரரை சற்றும் பிரச்சனைக்கு ஆளாக்காது. அப்படி ஒரு நிலைமை வந்தாலும் அது நல்லதாகவே முடியும். அதற்கு இவங்கெல்லாம் சேர்ந்து வழிகாட்டுறாங்க. குருவினுடைய பார்வை அந்த கன்னிக்கு இருப்பதனால் கன்னி ராசி வலுப்பெறுகிறது. அடுத்து கன்னி ராசியினுடைய 3ஆம் இடம் விருச்சிகத்தை இப்போது செவ்வாயும் 12ஆம் தேதி முதல் வரும்பொழுது அவரும் பார்ப்பார், குருவும் பார்ப்பார். செவ்வாய் வீட்டை செவ்வாய் பார்ப்பதால் நன்மை, சிறப்பான ஒரு யோகம். அது மட்டும் இல்லாமல் குரு பார்வையும் அங்கே நன்மை செய்யும். அது மட்டும் இல்லாது குருவினுடைய பார்வை மகரத்திலும் விழும். இந்த சனியின் பார்வையும் இந்த விருச்சிகத்திலே விழும். இருந்தாலும் சனி செவ்வாய் குரு இவர்களுடைய காம்பினேஷனுடைய பார்வைகள் அந்த 3ஆம் இடத்திலே இருக்கிறது நல்லது. ஆனால் அதே நேரத்திலே குருவின் பார்வை கன்னி ராசிக்கு 5ஆம் இடமான மகரத்திலும் விழுகிறது. இது ஒரு நல்ல அமைப்பு. அது மட்டுமல்லாமல் புதன் சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அந்த மகரத்தை பார்க்கிறார்கள். ஆக இந்த வக்ரகதி காலம் இந்த ஆனி மாதம் பூரணமாக இப்போது இந்த கடகத்திலே புதன் சுக்கிரன் இருக்கும் வரை நல்ல வகையான சில நன்மைகள், சில பிரச்சனைகள் எல்லாமே, ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது பெருசாக தெரியாது. ஓ இவ்வளோதானா, சரி இதை நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே தான் அந்த பிரச்சனை இருக்கும். அதனால் நீங்கள் ஈஸியாக அதை டேக்கிள் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அது ஒன்றும் உங்களை கஷ்டப்படுத்துதுன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் சனி வக்ரகதி காலங்களிலே நீங்கள் யாரையும் நம்பக்கூடாது. இதுதாங்க தொல்லை. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒருத்தரை நம்பிடுவோம். இந்த வக்ரகதி காலங்களில் எதிரிகளுக்கு வலு சேர்க்கிறது. நம்மளே அவங்களுக்கு அல்வா கையில் கொடுத்து சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. அதனால் எதிரிகள் என்ன பண்ணுறாங்க, ஓ இதுதான்டா நேரம், இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணால் அவனை கவுத்துடலாம், இல்லை அவனை எதெல்லாம் ஒன்று கோட்டு விட்டுடலாம், இல்லை மாட்டை விட்டுடலாம், இல்லை பிரச்சனையை கொடுத்துடலாம் அப்படின்னு இந்த ஐப்பசி மாதம் வரை இந்த எதிரிகள் காத்து கொண்டிருப்பார்கள். கிடைக்கிற சான்ஸை அவங்க சுத்தமாக உங்களை வச்சு பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் யாரையும் நம்பாதீங்க. அதனால் நீங்கள் பிரச்சனைக்கு ஆளாவீர்கள். இது மாதிரியான காலகட்டங்களிலே நீங்கள் மிகவும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு அமைப்பிலே நீங்கள் இருந்துவிட்டால் நிச்சயமாக இப்போது இருக்கின்ற நான் மேலே கூறிய அந்த கிரக அமைப்புகள் உங்களை காப்பாற்றதான் நினைக்கிறது. ஆனால் நீங்கள் அதிலும் கவனமாக இருந்துவிட்டால் பிரச்சனையே வராதில்லை. பிரச்சனை உருவாக்குற சனி வக்ரகதியினால் அதை சமாளித்து விட வேண்டும் என்ற அளவிலே இவர்கள் அந்த செவ்வாய் குரு புதன் சுக்கிரன் இவர்கள் 4 கிரகங்களும் உங்களுக்கு நன்மையை செய்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே நீங்கள் அதை
சரியாக உபயோகித்து கொள்ள வேண்டும். உஷாராக இருக்கணும். திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானை வழிபடுங்கள். சனீஸ்வரனை, அப்பா என்னை வக்ரகதியில் இருந்து என்னை ஏதாவது பண்ணிட போகிறான், என் புத்தியை கெடுத்துட போகிறான், யாரையாவது நம்ப வச்சு என்னை கழுத்தத்துற போகிறேன், அந்த மாதிரியான நிலைமையை என்னை உருவாக்காத, என்னை கொஞ்சம் காப்பாற்று அப்படின்னு நீங்கள் திங்கக்கிழமை போங்க, சிவனை தரிசனம் பண்ணி இந்த வேண்டுதலை வச்சுட்டு வாங்க. சனி உங்கள் பக்கமே வராது, வக்ரகதி உங்களை ஒன்றுமே செய்யாது. ஏன்னா நல்ல அமைப்போடு தான் இப்போது உங்களுக்கு நல்ல விதத்திலே பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு அறிவு, நம்பிக்கை, யோகம் இருக்கிறது. ஆகவே இந்த வக்ரகதியிலே இந்த ஆனி மாதம் இவர்களுடைய பயிற்சி நடக்கிறது. இந்த பயிற்சி காலம் எவ்வளவு காலம் இங்கே அவர்கள் அமர்ந்திருக்கிறார்களோ, அதாவது குருவோடு செவ்வாய், புதனோடு சுக்கிரன் அமர்ந்திருக்கின்ற காலகட்டம் வரை அவர்களும் பயிற்சி ஆவார்கள். ஆடியிலே இவர் சூரியன் கடகத்துக்கு வரத்தான் போகிறார். அப்போது சில பிரச்சனைகள் உருவாகலாம். ஆனால் இப்போது அது இல்லை. ஆக நீங்கள் இந்த வகையிலே கன்னி ராசியினுடைய அமைப்பு அப்படித்தான். காலபுருஷ தத்துவப்படி கன்னி ராசி எத்தனாம் இடம் என்றால் 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்து கன்னி ராசி, 6ஆம் இடத்துக்கு உண்டான அந்த காலபுருஷ தத்துவப்படி அந்த கன்னி ராசி 6ஆம் இட ராசியாக வருகிறது. அந்த ராசி இப்போது நல்ல வகையிலே வலுப்பெறுகிறது. அதனால் நீங்கள் கவனமாக இருந்து விடுங்கள். இந்த வக்ரகதியை நம்ம ஒரு வழி பண்ணிடலாம், பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கணும். கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் இந்த வக்ரகதி காலத்திலே ஆரம்பிக்கக்கூடாது. கிரகப்பிரவேசம், புதுசாக வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது, வாஸ்து பூஜை, ஏன் கல்யாணம் ஆவணி மாதம் நிறைய பேர் பண்ணுவாங்க. அது கூட நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், வேண்டாங்க இந்த வக்ரகதி காலத்தில் ஆவணி மாதம் கல்யாணம் பண்ணாதீங்க, கார்த்திகை மாதத்தில் பண்ணிக்கங்க, இன்னும் 2-3 மாதம் தானே அப்படின்னு நான் இது எல்லோருக்கும் சொல்லி கொண்டு இருக்கிறேன். என்னிடத்திலே ஜோதிடம் பார்க்க வருபவர்களுக்கு ஆவணி மாதத்திலே திருமணம் செய்யாதீர்கள், இந்த ஆவணி சரி வராது. ஆக கார்த்திகை மாதம் செய்வங்கள் என்று முகூர்த்த நாளையே நான் கார்த்திகை மாதத்துக்கு தான் கொடுக்குறேன். ஆவணி மாதத்துக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வரல. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், வேண்டாங்க, இல்லைண்ணா நான் ஆவணி மாதம் தான் பண்ணுவேன் அப்படின்னு என்கிட்ட ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா நான் இந்த விவரம் சொல்லிடுறது. ஆனால் நான் அவங்களுக்கு ஆவணியில் எழுதி தரதே இல்லை. எனக்கு பிடிக்கல. கஷ்டத்தை மாட்டிக்க போகிறீங்கன்னு கண்ணுக்கு முன்னால் தெரியுது. எதுக்கு ஆவணி மாதத்தில் கல்யாணம் பண்ணி அந்த குடும்பத்தில் பேஜாரு கஷ்டம் எதுக்குங்க? தனி வக்ரகதியில் இருக்கும்போது நம்ம கவனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம் இன்னும் ஜாஸ்தியாகிடும், வேறு விதமாக வந்துடும். வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்காக தான் நாம் திருமணம் செய்து கொண்டு வாழ வேண்டுமே தவிர வக்ரகதியிலே கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டு சனி அதுவும் பெரிய தலைவலி ஆகிடும். ஆவணி மாதத்திலே சூரியன் சனி நேரடி பார்வை, வக்ரகதி, என்ன கஷ்டம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே திருமணம் செய்து கொண்டிருந்தால் அவர்களுடைய இல்வாழ்க்கை எப்படி அமையும் என்றால் அதுவும் சிக்கல் தான். அது நல்லா தெரியுது, அனுபவத்தில் பார்த்தாச்சு. அதனால் நான் ஆவணி மாதத்தில் யாருக்குமே திருமணம் செய்யுங்கள் என்ற முகூர்த்த நாளை நான் குறித்து கொடுக்கவே இல்லை. கேட்டாலும் தரமாட்டேன், இது மாதிரி பிரச்சனை இருக்கும், கார்த்திகை மாதம் வேணுமா சொல்லுங்கள் தரேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏனென்றால் நமக்கு கண் முன்னால் ஒரு தெரியுது, நம்ம பிரச்சனை வருது, கஷ்டம் வருது. ஜோதிடம் என்பதே அதற்குத்தானே இருக்கிறது.
எப்போது நல்ல காலம், எப்போது நமக்கு கஷ்ட காலம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே 6 தசைகள் அவனை கடந்தாலே அவன் நன்றாக வாழ்ந்து விட்டான் என்று அர்த்தம். அந்த 6 தசையை கடந்து 7வது தசையில் அவன் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் நிச்சயமாக அவன் பூரண வாழ்க்கையை அனுபவித்து விட்டான். அப்படி என்றால் பூரண வாழ்க்கை என்றால் நன்மையும் உண்டு, கஷ்டங்களும் உண்டு. இது ஒரு தசை நன்மை செய்தால் ஒரு தசை தீமை செய்யும். ஒரு தசை தீமை முதலிலே செய்தால் அடுத்த தசை நன்மை தசை. இப்படித்தான் அந்த ஜோதிட தசாபலன்கள் அமைந்திருக்கின்றன. அப்படி இருக்கும்போது அவன் 6 திசையை கடந்து விட்டான் என்றால் அந்த வாழ்க்கையிலே அவன் எல்லா அனுபவங்களையும் பெற்றுவிட்டான். அவன் ஒரு பூரண வாழ்க்கையை வாழ்ந்து விட்டான் என்று தான் அர்த்தம். இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த திருமணம் என்பது தானே வாழ்க்கையினுடைய ஆரம்பம். அந்த திருமண வாழ்க்கையை ஆரம்பித்தால் தானே நீங்கள் நன்றாக வாழ முடியும். அந்த வாழ்க்கையை சரியான நாளிலே சரியான காலகட்டத்திலே தான் செய்து கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் இந்த சனி வக்ரகதி உங்களுக்கு ஒரு பாடம். பார்த்துக்க. அது ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பண்ண பாவ புண்ணிய பலனை உங்களை கொஞ்சம் காட்டமாக அனுபவிக்க வச்சிடும். நீங்கள் நல்லவராக இருந்தால் சனி என்ன ஒரு ஜட்ஜி, நீதிபதி மாதிரி. அவர் குற்றவாளிக்கு தண்டனை கொடுப்பார். நல்லவர்களை ஏன் தண்டிக்க போகிறார்? அதான் நீங்கள் செய்கின்ற அந்த கர்மா பலனின் பலனை இந்த வக்ரகதியிலும் இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனியிலும் அனுபவிச்சு ஆகணும். சனி பகவான் சும்மா விட மாட்டார். ஆனால் அது தெரிஞ்சிருந்து நீங்கள் உஷாராக இருங்கன்னு சொல்கிறது தான் ஜோதிடம். அப்படி பார்த்துட்டிங்கன்னா சிக்கல்லேருந்து மாட்டிக்க மாட்டீங்க. நல்ல வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி இந்த வக்கரகதி காலத்தில் போயிட்டிங்கன்னா சிக்கலில் மாட்டிக்கிறீங்களா, வியாபாரம் கெட்டு போயிடும். ஏன்? ஆகவே கவனமாக இருங்கள். ஐப்பசி மாதம் வரை எந்த புதிய முயற்சியிலும் ஈடுபடாதீர்கள். அப்படியே ஓட்டுங்க வண்டி. இப்போ என்ன மாதிரி போகுது? நடப்பது நலமென நடத்து, வரும் நாளை உனதென நினைத்து, வாழ்வே பெரிதென மதித்து, நாம் வாழ்வோம் மனம் விட்டு சிரித்து. நன்றி, நமஸ்காரம்.